மனிதனை எப்படி வழிபடுத்துகிறது? நான் காலையில் இருந்து சில விஷயங்களை யோசித்தபடி இருக்கிறேன். இந்த நூற்றாண்டில் நாம் பயன்படுத்திய 2 முக்கியமான சொற்கள் என்னன்னு தேடுறேன். என்ன தெரியுமா? அதிகமா பேசுற பேச்சு இந்த 20, 21ஆம் நூற்றாண்டில் நாம் பேசியது மனித உரிமை, சமூக நீதி. இந்த 2 சொற்கள் தான் அதிகமா பேசப்பட்டிருக்கக்கூடிய சொல். இந்த 2 சொற்கள். திருக்குறள் எழுதப்பட்ட காலம் சங்கம் மருவிய காலம். 14 கீழ்கணக்கு நூல்களில் வருகிறது திருக்குறள். 14 மேல் கணக்கு நூல்கள் பாட்டும் தொகையும். 14 கீழ்கணக்கு நூல்களில் மூத்த நூலாக குறள் விளங்குகிறது. நீதி நூல்களுக்கான தலையாய நூலாக இது விளங்குகிறது என்றால் இதற்கு சில தகுதிப்பாடுகள் உண்டு. 1330 குறட்பாக்கள். இந்த 1330 குறட்பாக்களில் ஒவ்வொரு குறளிலும் பொதிந்திருக்கக்கூடிய பேருண்மையை புரிந்து கொண்டால் போதும். நான் சில விஷயங்களை மட்டும் சொல்லுகிறேன். அறமும் பொருளும் சார்ந்த இந்த பகுதிகளுக்கானதுதான் இந்த மாநாட்டில் அடிப்படையான பொருண்மையாக கருதப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அறம் என்பது என்ன? நான் மற்ற மொழிகளில் எல்லாம் தேடி பார்க்கிறேன். அறம் என்கின்ற வேர்ட் காயின், கலைச்சொல், நீங்கள் எந்த வேதத்திலும் எடுத்து பாருங்க, விளக்கங்கள் தான் இருக்குமே தவிர கலைச்சொல் கிடையாது. தமிழுக்கு மட்டும்தான் இருக்கிறது அறம் என்கின்ற கலைச்சொல். நம்முடைய மதம் எது என்றால் தமிழர்களுடைய மதம் அறம். அறத்தோடு வாழ்கின்றவர்கள் நாம். எது அறம்? வாய்மை. எது வாய்மை? ஈஸியா சொல்லிட்டு போயிட்டார். வாய்மை எனப்படுவது யாதெனில் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். எந்த தீமையும் விளைவிக்கவில்லையா? சில பேர் இருக்கிறாங்க. நல்லா வருவேன் நான் காலேஜுக்கு. இப்பதான் தூக்க கலக்கத்தில் இருக்கிறேன். எங்களுக்கு காலையில 7 மணி. நேற்றுதான் வந்து இறங்குறேன். நல்ல ஃப்ரெஷ்ஷா போகும்போதே காலேஜ் எங்க டிபார்ட்மெண்ட்ல கேட்பாங்க, ஏன் பருவின் ஒரு மாதிரியா வந்திருக்கிறேன்? அந்த சொல்லுக்கு எனக்கு பொருள் புரிஞ்சதே இல்லை. நம்மை மகிழ்ச்சியாக வைத்திருக்க கூடாது என்றே தேடுகின்ற உலகத்திற்குள் இருக்கிறோம். நான் யோசிச்சு பார்க்கிறேன், எது சத்தியம், எது வாய்மை, எது அறம், எதை குறித்த வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை? நான் சும்மா ஒரு விளையாட்டுக்காக சொல்றேன். பொறாமப்பட்டிருக்கீங்களா? சில பேர் நின்று இருந்தா, நான் சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே, சில பேர் பக்கத்துல நின்னா துணி எறிகிற வாசனை. முடிஞ்சு போச்சு. முன்னால இருக்கிறவங்களுடைய வாழ்க்கை அப்படியே முடிஞ்சு போச்சு. பாருங்களேன், நான் இப்படியே நிக்கிறேன். நான் நிறுத்துறேன். ஒருத்தன் போட்டி போட்டுட்டு 2 பிள்ளைங்களை வளர்த்துட்டு இருந்தவன், பங்காளிங்க 2 பேரும் தன் பசங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுத வச்சிருக்கிறாங்க. இப்போ நீங்களும் இன்னொருத்தவங்களும் நினச்சிக்கோங்க, நீங்க ஏ, இன்னொருத்தங்க பி, உங்க பங்காளி பி. 2 பேர் பசங்களுக்கும் எக்ஸாமினேஷன் எழுதுறீங்க. எக்ஸாமினேஷன் ரிசல்ட் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் யாருக்கு பார்ப்பீங்க? பக்கத்து வீட்டுக்காரங்க. சும்மா சொல்லுங்களேன், யாரு? உள்ள கெட்டு போலீங்க. நம்ம பிள்ளைங்க தாங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம பிள்ளை பாஸ் பண்ணிடுறோம். பாஸ் பண்ணல, அடுத்தது உடனே பார்ப்போமா? பாஸ் பண்ணிருச்சு. இப்போ 10 பாருங்க, வயிற்றுல ஒரு நெருப்பு. அதுக்கு பேர் பொறாமை இல்லையாங்க? எது பொறாமை தெரியுமா? பேப்பரை பார்க்குறீங்க, உங்க பிள்ளை பேர் வரல, உடனே பங்காளி பையன் நம்பர் பார்க்குறீங்க, அவன் பேர் வரல. இதுக்கு பேர் தான் பொறாமை. அவன் நல்லா இருக்கிறானே, நான் நல்லா இருக்கணும்னு சொல்றதுக்கு பேர் இல்லையா பொறாமை. நான் நல்லா இல்லாத போது எவனும் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறோம் பாருங்க, அதுக்கு பேர் தான் பொறாமை. வள்ளுவம் என்ன சொல்லுது தெரியுமா? வாய்மை எனப்படுவது யாது? யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். இது மட்டுமான்னு பார்த்தா அடுத்த கட்டை, இன்னைக்கு இரவு நீங்க தூங்க மாட்டீங்க. நான் இந்த குறளை ஒண்ணு சொன்னா, நாம எல்லாம் என்ன மாதிரி குறளை தருவோம், மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறோம். ஸ்வீட் சூப்பரான குறட்களை மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கோம்.
இதெல்லாம் கத்தி, அருவா, இதெல்லாம் வந்து தீப்பந்தம். இந்த குரட்பாக்கள் இருக்குல்ல, இந்த குரட்பாக்கள் எல்லாம் தான் நம்ம படிக்க வேண்டியதே. ரொம்ப சாஃப்டான விஷயங்களை மட்டும் படிச்சுட்டு போயிடப்படாது. என்ன சொல்லுது பாருங்க குறள். மறந்தும் பிறன் கேடு சூழற்க. ஆணை. இட்ஸ் an order from பேராசார். மறந்தும் பிறர் கேடு சூழற்க. சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு. அப்பா, அறம் இருக்குல்ல, அறம் வந்து கொள்ளுமா. பாரத்திற்கான வாழ்வியல் என்ன? அரசியலை பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும். மறந்தும் பிறன் கேடு சூழற்க. சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவர் கேடு என்று பேசுகிறார் பேராசார். ஐயன் திருவள்ளுவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளாக நான் பார்க்கிறேன். இப்பொழுது நாம் சில பேரை பார்க்கிறோம். சில பேர் புகழ் கொண்டவர்களாக இருக்கிறார், சில பேருக்கு புகழ் இல்லை, பிரபலமாக இருக்கிறார். இதை புரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு 28 வருஷம் ஆச்சு. பிரபலம் என்பது வேறு, புகழ் என்பது வேறு. 4 நாளைக்கு மேடையில வந்து யூடியூப்ல வந்துட்டா பிரபலம் ஆயிடலாம். பிரபலமாவது அல்ல, வாழ்வின் நோக்கம் புகழுடையவர்களாக வாழ்வது என்பதுதான் தமிழர் காட்டுகின்ற அறக்கோட்பாடு. தோன்றி அக்திலார். எனக்கு வள்ளுவர் ரொம்ப பிடிக்குதுங்க. எனக்கு எங்க தெரியுமா பெரியவங்க கத்துக்க வேண்டியது. நமக்கு இந்த குழந்தைகள் கிட்ட பேச தெரியல தெரியுமா? ஏன் நம்ம பேச்ச கேட்க மாட்டேங்குது பிள்ளைங்க? யாராவது இங்க கை தூக்குங்க, என் வீட்டுல என் பிள்ளை என் பேச்ச கேட்குதுங்க. பிள்ளை பேச்ச கேட்கறது இல்லை. ஏன் தெரியுமா? நாம ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்போம், அது திருப்பி கேட்போம். ஏன்னு பதில் சொல்ல தெரியாது, கெட்ட வார்த்தையில திட்டி விட்டுருவோம். ஆனா வள்ளுவன் எப்படி பதில் சொல்றாரு பாருங்க. யாகாவாராயினும் கேட்கிறாங்க. சோகாப்பர் சொல்லி இழுக்கப்பட்டு பதில் சொல்றான் பாருங்க. நின்ன உன்னற்க கண்ணை உனின் உங்க சான்றோரால் வேண்டப்படாதவர். என்ன கம்யூனிகேஷன் இது? இதனால் தான் தலைமுறை கடந்தும் நாம் வள்ளுவத்தை தூக்கி நிறுத்திக் கொண்டிருக்கிறோம். ஒரு அறத்தை பேசுகின்ற பொழுது அந்த அறம் பிறந்தால் என்ன நேரும் என்பதற்கு வள்ளுவர் கேள்வி கேட்டு பதில் சொல்கிறார். ஸ்டேட்மெண்ட், क्वेश्चन, ஆன்சர். பாருங்க. இல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சமான இன்றைய இளைஞர்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது பிள்ளைகளா. ஏன் தெரியுமா? பெரியவர்கள் எல்லாம் சேர்ந்து இத்தகைய மாநாடுகளை நடத்துகிறோம். அடுத்த தலைமுறையிடம் இது கொண்டு சேர்ப்பதற்காகத்தான். அடுத்த தலைமுறையிடம், எந்த தலைமுறையிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் தெரியுமா? அறிவும் ஆற்றலும் பொருளாதார மேன்மையும் அதிகாரமும் படைத்த நம் தலைமுறையிடத்தில் தமிழ் சரியாக போய் சேரும் என்றார். தமிழர் சாதிக்கு ஒரு நாளும் அழிவு இல்லை. அது அமரத்தன்மை வாய்ந்ததாக இருக்கும். அது அமரத்தன்மை வாய்ந்ததாக இருக்க வேண்டும் என்றால் நாம் சரியான வகையிலே குறளை அடுத்த தலைமுறைக்கு மொழி புரிவது போல் போய் சேர்க்க வேண்டிய கடப்பாட்டில் இருக்கிறோம். நான் இப்படி சொல்லுகிறேன். இலர் பலராக காரணம். இப்போ நான் பேசிட்டு இருக்கேனா, ஒரு ஐயா லேட்டா வந்தாரா, அவரை ஒருத்தர் கூட்டிட்டு வந்து இடத்துல உட்கார வச்சாரா, அதை நீங்க வேடிக்கை பார்த்தீங்களா? அதனால உங்க வாழ்க்கையில 1 இன்ச்சு கூட உயர போறது. நீங்க நான் நின்று பேசிக்கிட்டு இருக்கிறேன்னா, ஏதோ ஒரு விஷயம் சொல்றேன்னா, கவனம் சிதறி எங்கேயோ பார்த்தீங்களா? நான் பேசினது உங்களுக்கு கடந்து போயிடுச்சு. மறுபடியும் அது உங்கள் கவனம் சேர்த்து வந்து சேர்வதற்கு 30-40 வருஷம் ஆகும். காலத்திலே கவனத்தோடு வாழ்க்கையை எப்படி கையாள்வது என்று சொல்லித் தருகிறான் பேராசார். இலர் பலராக காரணம், நோற்பார் சிலர் பலர் நோலாதவர். இலர் பலராக காரணம். இல்லைங்கிறவன் பெரிய நிறைய பேர் இருக்கிறான். ஏன் இருக்கிறான்? கொஞ்சம் பேர் தான் வேலை செய்யறான், மற்றவெல்லாம் குரூப் போட்டோல வந்து நிக்கிறான்.
கை தட்டுகின்றவர்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டவர். வைத்தறிச்சலா இருக்கோங்க. ஆனா தவிர்க்க முடியாது. தலை குனிந்து உட்கார்ந்திருக்கிறார் சிவனிலங்கோ. என்னை எதிரையும் சிக்கல்ல மாட்டி விடாத தாயி, நான் ஒப்பே சொல்லலையே என்று உட்கார்ந்து. நோற்பார் சிலர் பலர் நோலாதவர். சிலர் தான் தவம் இருக்கிறார்கள், பலருக்கு அந்த தவம் கையில் வருவதே இல்லை என்று பேசுகிறார். எனக்கு முன்னால பேசிய ஒரு அரசியல், ஒரு கவுன்சிலர், கடுமையான சொல்லை எதிர்கொள்ளுங்கள். கடுமையான சொல்லை எதிர்கொள்ளுகின்ற பொழுதுதான் வாழ்க்கையில் தவறு நேரிடாமல் உங்களை நீங்கள் காத்துக்கொள்ள முடியும் என்று சொன்னார். இந்த கடுமையான சொல் யார் சொல்லுவது? அதில் ஒரு குறிப்பு உண்டு. யார் சொல்லுகின்ற கடுமையான சொல்லை கேட்பது? இப்போ நிறைய பேருக்கு வண்டி ஓட்டணும்னு ஆசைங்க. பிரபஞ்சம் குறிச்சிக்குது. நிறைய பேர் டிரைவர் ஆயிடும். என்ன மேட்டர் தெரியுமா? பிரச்சனை யார் வண்டியை ஓட்டுறதுங்கிற தெளிவு இல்லாம போனதான். யோசிக்கும் போதே அதையும் சேர்த்து யோசிக்கணும். ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லும் பொழுது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய வேறொரு விஷயத்தையும் யோசிச்சுதான் சொல்லணும். அதை அடிப்படையான ஒரு விஷயத்தை சொல்றேன் பாருங்க. நான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் தவற விடுகின்ற சொற்களுக்கு இருக்கக்கூடிய பொருள் இருக்கு இல்லையா, அந்த பொருள் தான் அந்த முழுமையான ஸ்டேட்மெண்ட்க்கு உயிர் தருவது. பல நேரங்களில் வசதியா அந்த சொல்ல மட்டும் நாம கடந்து போயிடுவோம். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஒரு பாட்டு சொல்றேன் உங்ககிட்ட. இடிப்பாறை இல்லா ஏமரா மன்னன், கெடுப்பாறை இல்லாமல் கெடும். புரியுது? இடிப்பாறை இல்லாமல் ஏமரா மன்னன். புரியுது இல்லையா? குரல் புரியுதா இல்லையா? இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன், கெடுப்பார் இல்லாமல் கெடும். இடித்துரைக்கக்கூடிய மனிதர்கள் இல்லாத ஒரு தலைவன், அமைச்சர்கள் இல்லாத ஒரு தலைவன், கெடுக்கணும்னு எவனுமே இருக்க வேண்டாம், அவனே கெட்டு போவாங்கிறது. ரொம்ப வன்மையான குரல் இது. இதை காலையில் வாசிக்கின்ற பொழுது ஒரு சொல் என்னுடைய மனசுல போய் புத்தியில போய் சிக்கிடுச்சு. ஏமரா மன்னன்னா என்ன? இடிப்பாறை இல்லா மன்னன், கெடுப்பார் இல்லாமல் கெடும். ஓகே, வாட் இஸ் ஏமரா? ஏமரா என்றால் என்ன அர்த்தம் என்றால், இடிப்பார் யாரும் இல்லாத நிலையிலே ஒரு அதிகாரி இருப்பான் என்றால் அவன் பாதுகாப்பற்ற மன்னனாக கருதப்படுவான். அதனால் அவனை யாருமே கெடுக்கவே வேண்டாம், தன்னைத்தானே அவன் கெடுத்துக் கொள்வான் என்று எழுதுகிறார். பாதுகாப்பற்ற மன்னன் எந்த ஒரு பணியை எடுக்கின்ற பொழுதும் பெரியோரை துணை கோடல், சிற்றினம் சேராமை. இந்த விஷயங்களை நாம் அடுத்த தலைமுறைக்கு சொல்லவா வேண்டுமா இல்லையா? நம்மில் பல பேர் செய்யக்கூடிய மிகப்பெரிய பிழை சொல்கிறேன். நமக்கு எது தெரியுமோ அந்த விளக்கத்தை மட்டும்தான் நாம் சொல்கிறோம். வேதம் என்பது என்ன தெரியுமா? நாம் தெரிந்திராத உண்மைகளை மறைத்து வைத்திருக்கக்கூடிய பொக்கிஷ பெட்டகம். நமக்கு ஒரு விஷயம் தெரியவே தெரியாது, அதை அது மறைத்து வைத்திருக்கும். நான் ஒரு குறளை சொல்கிறேன்.